பஸ்ல வீட்டுக்கு போகலாமன்ட்டு சுசாயும் ஷாங்லுராங்கும் ஏறுனா ஷாங்லுராங்கோட பாஸ் ஒர்க் ஆகல. அப்போ சுசாய் தான் ஷாங்லுராங்கும் சேர்த்து அவங்க பாஸ்லயே பே பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா வந்து உட்காந்து, ஆமா உன் வீடு எங்க இருக்கு, எந்த ஸ்டாப்ல இறங்குவ அப்படின்னு சுசாய் கேட்கலாம்னு நினைக்கும் போது பஸ்ல ஒரு மொட்டத்தலையன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு மேல போய் வாண்டடா வேணும்ட்டே விழுந்துட்டு இருக்கான். அதை பார்த்து செம்ம கடுப்பாகிற சுசாய், இங்க பாருங்க உங்களுக்கு என்ன உடம்பு கிடம்பு ஏதாவது சரியில்லையான்னு, அந்த பொண்ணு மேல போய் உரசிட்டே இருக்கீங்க, வேணும்னா என்னோட சீட்ல வந்து உட்காருங்கன்னா, ஹே பொண்ணு என்ன அனாவசியமா என் மேல பழி போடுற, வேற வேலை இல்லையா உனக்கு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா அப்படிதான் இருக்கும், எங்க பஸ்ல வர வேற யாரையாச்சும் சொல்ல நான் அந்த பொண்ணு மேல போய் வாண்டடா விழுந்துட்டு அப்படின்னு பப்ளிக் இதுக்கெல்லாம் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அவன் தைரியமா பேசிட்டு இருக்கும் போது ஷாங்லுராங் தான், ஆமா பஸ்ல அவ்வளவு இடம் இருந்தும் நீங்க அந்த பொண்ணு கையை பிடிச்சி அவங்க மேல விழுந்ததை நானும் பார்த்தேன்னு சொன்ன உடனே தான் பப்ளிக் எல்லாரும் சேர்ந்து கத்தி அந்த மொட்டைய பஸ்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து திட்டி இறக்கி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சுசாய் பக்கத்துல வந்து உட்காந்து சுசாய்க்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. மத்தவங்க நம்மளுக்காக குரல் கொடுப்பாங்கன்ட்டு எல்லாம் காத்துட்டு இருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் நம்மளுக்காக குரல் கொடுத்துக்கணும்.